ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் சமையல் அறையில் இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு நல்ல மாங்காய் இஞ்சி வச்சு இஞ்சி குழம்பு, அதோட வெண்டைக்காய் பொரியல் யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுற மாதிரி, ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு லாஸ்ட்டில் கொடுக்கலாம். அது செஞ்சு காமிக்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இஞ்சி குழம்புக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த இஞ்சி அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா இஞ்சி வாசனையும் இருக்கும், மாங்காய் வாசனையும் இருக்கும். இந்த மாங்காய் இஞ்சியை வச்சு குழம்பு பண்ணுறது செட்டிநாட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாண வீடுகளில் தான் இந்த குழம்பு பரிமாறுவாங்க, சீசனாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு இதுதான் இன்றைக்கி நம்ம இந்த குழம்பு பண்ண போகிறோம். இந்த குழம்பை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் நல்லா இருக்குது. ஆனால் எடுத்து வெளில வச்சு உள்ளே வச்சு அந்த மாதிரி இல்லாமல் ஒன்ஸ் அது ஸ்டோர் பண்ணோன்னா உள்ளேருந்தே ஸ்கூப் பண்ணி எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்தோட மட்டும் இல்லாமல் இதை தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: வறுத்து அரைக்க இஞ்சி 100 கிராம், சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், முந்திரி 10, தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் சிறியதாக 2, குழம்பு செய்ய சின்ன வெங்காயம் 15, பூண்டு 10 பற்கள், தக்காளி 3 விழுதாக அரைத்து கொள்ளவும், புளி சிறிய எலுமிச்சம்பழம் அளவு ஊற வைத்து கரைத்து கொள்ளவும், மிளகாய்த்தூள் 1½ டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். தாளிப்பதற்கு வெந்தயம் அரை டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப. இப்போ இந்த இஞ்சி குழம்பு செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இதில் முதல்ல ஒரு சின்ன மசாலா ஒன்று வதக்கி அரைக்கணும். அதுக்கு நான் ஒரு கடாய் போட்டிருக்கேன். இதில் சும்மா 2 டீஸ்பூன் எண்ணெய், குழம்புக்கு தனியாக ஊற்றிக்கணும். இந்த 2 டீஸ்பூன் எண்ணெய், இதில் கொஞ்சம் சோம்பு, சீரகம், முந்திரி பருப்பு, அதோட மாங்காய் இஞ்சியை தோல் நீக்கி சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கோம் அது, அதோட கூட பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் வாசனை வர மாதிரி வதக்கணும். வதக்கிட்டு அரைக்கிறதுக்கு கொடுக்கணும். இது ரொம்ப நேரம் வதக்கி பச்சை வாசனை அப்படிலாம் இல்லை. ஏன்னா நம்ம குழம்பு தாளித்த உடனே வெங்காயம் பூண்டுலாம் வதக்கிட்டு இதையும் போட்டு வதக்கிடுவோம். இப்போ இது ஒரு வதக்கிட்டு ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இதில் தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன் சொன்னோம் இல்லையா, தேங்காய் அது இதில் கொட்டிக்கலாம். அவ்வளோதான். இதை ஆற வச்சுட்டு குழம்பு தாளிக்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமா இதை அரைச்சிட்டு நல்லா இதோடு சேர்த்து வதக்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இது வதக்குனதை ஆற வச்சுருக்கோம். நான் அதே கடாயை அடுப்பில் போட்டிருக்கேன். இதில் எண்ணெய், விஷயம் இந்த மாதிரி குழம்பு வைக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் கூட ஆகும். எண்ணெய் ஊற்றினா தான் இது நல்லாவும் இருக்கும். இதோட கடுகும் வெந்தயமும் சேர்க்கணும். ஆக்சுவலாக கொஞ்சம் அந்த சூடுன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி குழம்பு வகைலாம் கொஞ்சம் சூடுங்கிறதுனால கொஞ்சம் வெந்தயம் சேர்க்கும் போது அந்த சூட்டை தணிக்கும். கடுகு, வெந்தயம், நல்ல கடுகும் வெந்தயமும் நல்லா பொரியணும். எப்பவுமே கடுகு பொரிஞ்சாதான் அது எந்த டிஷ் பண்ணாலும் நல்லா இருக்கும். கடுகு பொரிஞ்சிருக்கு, இந்த பொரியிற சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது பாருங்க. இப்போ கடுகு ஒரு நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம், அதோட பூண்டு. இப்போ இதை தீ குறைச்சி வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கலாம். அது வதங்குற நேரம் நம்ம அதை ஆற வச்சு தான் அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு, நைஸ் விழுத அரைச்சிட்டேன். இப்போ இதை நல்லா அந்த வெங்காயம் பூண்டு கொஞ்சம் வதங்கின உடனே இதில் சேர்த்துடணும். இது ஆக்சுவலாக வெங்காயம் பூண்டு வதங்கிறது கூட உங்களுக்கு அப்படியே நிறம் மாறி அப்படி வதங்கணும்லாம் கிடையாதுங்க. நல்ல வாசனை வர மாதிரி இருந்தால் போதும். அது ஓரளவு நல்லா இதுவாகிடும், வதங்கிடும். அந்த வதங்கிறது தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்குறது.
அதுக்கு நல்லா ரொம்ப நேரம் இழுத்து வதக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ இதை வந்து இதில் சேர்த்துடலாம். இதோடு நல்லா வதக்கிக்கணும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா இந்த தக்காளி விழுது இருக்குது அதை இதில் ஊற்றிடலாம். தனியாத்தூள், மிளகாத்தூள், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கங்க. உப்பு, இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துடலாம். ரெண்டு நிமிஷம் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் புளியை ஊற்றி 2 கொதி தான். புளி ஊற்றி பொதுவாக வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு அப்படிலாம் வச்சோம்னா அந்த குழம்பு வந்து கடுத்து போகும்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அந்த அளவாக கொதித்து அது வெளியில் எண்ணெய் தள்ளின உடனே நம்ம அதை எடுத்துட்டோம்னா நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். அதே சமயம் புளியில் நிறைய தண்ணியை ஊற்றி நிறைய கரைச்சி தண்ணியாக வச்சு கொதிக்க விட்டு எடுத்து அப்படிலாம் இல்லாமல் அளவான தண்ணியை கொதிக்க வச்சு பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும். இதாயிடுச்சு. இப்போ புளியை ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை கரைச்சி வச்சாச்சு. அந்த புளி தண்ணி இதையும் தூக்கி இதில் ஊற்றிடலாம். இப்போ இதில் இந்த மிக்சியை கழுவிட்டு அந்த ஜாரில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி கழுவிட்டு வச்சுருக்கோம். அதில் ஒரு 1/2 கப்பு இல்லைன்னா 3/4 கப்பு வரைக்கும் தண்ணி இருக்கும். அதை தூக்கி அப்படி ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். ஹை ஃப்ளேம்லேயே கொதிச்சதுன்னா நல்லாயிருக்கும். நம்ம ஊற்றின எண்ணெயில் ஓரளவு கசிஞ்சு வந்து மேலே நிற்கும், அது அடையாளம். ஆக்சுவலாக இது ரொம்ப நேரம் கொதிச்சு அப்படிலாம் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் கூட போயிடும், உங்களுக்கு அவ்வளோ டேஸ்டியாக நல்லா இருக்காது. அந்த அளவாக கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது ரெடி. எல்லாம் யோசிக்கணும், குழம்புன்னு சொல்கிறாங்களே இப்படி கெட்டியாக இருக்க, இது தொக்காட்டம் அப்படின்னா. ஆனால் இந்த குழம்பு இப்படி தாங்க இருக்கும். கொஞ்சமாக சாதம் போட்டு கொஞ்சமாக அந்த குழம்பை ஊற்றிட்டு நல்லா உங்களுக்கு கலந்து சாப்பிட சூப்பராக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இதுக்கு மேலே தண்ணியாக வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தண்ணி ஊற்றி பண்ணிக்கலாம். பட் யூஸ்வலாக அதனோட டெக்ஸ்சரும் இதுவும் வந்து இப்படி தான் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ மேலே ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி எவ்வளோ தான் எதுவாக பண்ணியிருந்தாலும் அது ப்ரெசென்ட் பண்ணும்போது நல்லா ப்ரெசென்ட் பண்ணோம்னா பார்க்கும்போதே அந்த சாப்பிட்ற ஆசையை தூண்டும் வந்து. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ மா இஞ்சி குழம்பு, மா இஞ்சியில் ஒரு இது சொல்லுவாங்க, அந்த மாதிரி மா இஞ்சியில் ஊறுகாய் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் தொகையல் பார்த்துருப்பீங்க, சாதம் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வித்தியாசமாக ஒரு குழம்பு பார்க்குறீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நேர்களான உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இந்த மா இஞ்சி குழம்பு பார்த்தோம் இல்லையா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் பொரியல். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சீசன் சமயத்தில் எது எப்படி நம்ம வாங்கி என்ன பயன்படுத்தலாம் சீசன் இல்லாத காலத்தில் அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து மாங்காய் சீசன். இந்த மாங்காய் சீசனில் மாங்காயை வந்து நம்ம ஊறுகாயாக எடுத்து வச்சுக்கலாம், அடுத்தது வத்தலாக காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதை வத்தல் சாப்பிட்றதுக்கோ இல்லை குழம்புக்கு போடுறதுக்கோ இந்த மாதிரிலாம் எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து இந்த கிளிமூக்கு மாங்காவே இந்த வத்தலுக்கு போதும். ஆக்சுவலாக கிளிமூக்கு இந்த சாப்பிட்ற வத்தலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. கிளிமூக்கு மாங்காயை வந்து நல்ல விளைஞ்ச மாங்காய், செம்பழம்பாங்களே, காயும் இல்லாமல் பழமும் இல்லாமல் அந்த ஸ்டேஜில் வாங்கிட்டு அதை நல்லா கழுவி தொடச்சிட்டு, தோல் நீக்கக்கூடாது, தோலோட நீளமாக முடிஞ்சால் கொட்டையோடு நறுக்கிடலாம். நறுக்கிட்டு நல்லா நீள துண்டாக நறுக்கிட்டு
நம்ம வந்து ஒரு 8 கப்பு அளந்தோன்னு வச்சுக்கோங்க. அந்த லிட்டர் படியால் எதில் நம்ம அளக்குறோமோ, அதாவது 8 இருந்துச்சுன்னா 8க்கு அரை கப்பு அளவுக்கு உப்பு போதும். அரை கப்பு கல்லுப்பு. அந்த இப்போ வர கல்லுப்பு வந்து ரொம்ப வீரியமாக இருக்கிறதுனால அந்த அரை கப்பை வந்து ஒன்று தலை தட்டியோ இல்லை ஒரு குறைச்சோ கூட நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு இது சர்க்கரை இருக்கு இல்லையா, சர்க்கரை ஒரு நல்ல ஒரு 1/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை. உப்பு எவ்வளோ போடுறோமோ அதில் ஏறக்குறைய பாதியை விட ஒரு துளி கூட அந்த மாதிரி சர்க்கரையும் போட்டுக்கணும். போட்டு இந்த மாங்காயில் நல்லா பெரட்டி விடணும். சர்க்கரை உப்பு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பெரட்டிடணும். பெரட்டி விட்டுட்டு அது நல்லா ஊற விட்டுறணும். இன்றைக்கி நீங்கள் காலையில் நறுக்கி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ராத்திரியே நல்லா தண்ணி விட்டுருக்கோம். காலையில் திரும்ப அதை வந்து நல்லா அந்த தண்ணியிலேருந்து எடுத்து வெயிலில் நல்லா காய போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் திரும்ப ராத்திரி அதே தண்ணியில் திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி இந்த மறுநாள் திருப்பி வெயிலில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி மோர் மிளகாய் காய வைக்கிற மாதிரி இந்த வத்தலை காய வைக்கணும். ஒருவேளை நீங்கள் போடுற உப்பு ஒரு துளி கூட தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த தண்ணியில் திருப்பி போடாதீங்க, வெறும்னே காய வச்சுடுங்க. இது அந்த உப்பு இனிப்பு ரெண்டும் சேர்த்து கலந்து அந்த புளிப்பான மாங்காயில் ஊறும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நிறைய இந்த புளிப்பு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வத்தலை கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வருஷம் முழுக்க இந்த வத்தல் வரும். இது ஆக்சுவலாக இது என்னோட பிரியம் கூட இதுன்னு சொல்லலாம். ஏன்னா செட்டிநாடு பக்கத்துக்கே உரியது இந்த மாவத்தல்னு சொல்லுவாங்க. இதை குழம்புலையும் போடுவாங்க. குழம்புல போடுற வத்தலாக இருந்தால் சர்க்கரையை போட மாட்டோம். இது வந்து வெறும்னே உப்பு போட்டு தான் உரைச்சி வைப்பாங்க. ஆக்சுவலாக ஆரம்ப கால பழக்கம் வந்து இந்த உப்பில் மட்டும்தான் போடுவாங்க. இப்போ தான் கொஞ்சம் பழக்கிக்கிட்டோம், அதில் இனிப்பும் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுனால அது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. சும்மா ஒரு புத்தகம் படிக்கிறோம், டிவி பார்க்குறோம், இந்த மாதிரினா அதை ஒரு வத்தல் எடுத்து கடிச்சிங்கன்னா வேறு எதுவும் தேடி போக மாட்டோம். நல்ல வாயில் குறைச்சி சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாங்காயை வந்து இல்லை நல்ல புளிப்பான மாங்காயாக இருந்தாலும் சரி, அதை வந்து சின்ன சின்ன வில்லைகளாக சீவிடணும். நறுக்காமல் சின்ன சின்ன வில்லைகளை நல்லா சீவி எடுத்துட்டிங்கன்னா, இல்லை கத்தியால் அப்படியே சின்ன சின்ன துண்டுகளாக அப்படியே வெட்டி போட்டுட்டிங்கன்னா நல்லா மெல்லிய துண்டுகளாக வந்துடணும். அது கொஞ்சம் கனமாக இருக்கக்கூடாது. இதுவும் பார்த்திங்கன்னா 8க்கு 1 அந்த அளவு போடணும். 8க்கு 1 போட்டு இந்த இதிலே பெசரி நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை மறுநாள் காய வச்சு ஒரு நாள் முழுக்க காய வச்சுன்னு தண்ணியை மட்டும் வீட்டுக்குள்ளே வச்சிடணும். அந்த ஒரு நாள் முழுக்க காஞ்ச அந்த வத்தலில் எடுத்து சாயந்தரம் வச்சுக்கிட்டு இந்த தண்ணியை நல்லா வடிகட்டி, அதாவது இந்த ஊறின தண்ணியை வடிகட்டிட்டு அதில் வந்து நல்லா 1 கப்பு உப்பு போட்டிங்கன்னா அரை கப்புலேருந்து 3/4 கப்பு அளவுக்கு மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூளையும் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் வெந்தயமும் எடுத்து நல்லா வறுத்து இதோட பொடி பண்ணி நல்லா பெசரி அப்படியே அமுத்தி ஒரு ஜாடியில் மூடி வச்சிடணும். எப்போ தேவையோ எடுத்து நீங்கள் அப்படியேவும் தாளிச்சிக்கலாம், அல்லது மிக்சியில் ஒரு அரைச்சிட்டு தாளித்து கொட்டிக்கணும். நல்லா 2 பூண்டு பல்லை தட்டி போட்டு தாளிச்சிக்கிட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாங்காயான்னு சொல்லுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் இது பண்ணி பண்ணுவோம். அந்த ஸ்டைலில் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். எப்போ தேவையோ நீங்கள் தாளித்து ஒரு ஊறுகாய் இல்லாதனால கூட ஊறுகாய் எடுத்துக்கலாம். ஸோ மாங்காய் ஸ்டோர் பண்ணுறது 2 விதமாக சொல்லியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வெண்டைக்காய் பொரியலுக்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். வெண்டைக்காய் பொரியல் செய்ய தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 1/4 கிலோ சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், சின்ன வெங்காயம் 15 பொடியாக நறுக்கி கொள்ளவும், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப. இதுக்கு நான் வந்து ஒரு கடாய் போட்டிருக்கேன். அதில் எண்ணெயை காய வச்சிடலாம். இதுக்கு தாளிக்கிறது கடுகு உளுந்து. ஆஸ் யூஷுவல் நம்ம தாளிப்போம் இல்லையா, கடுகு உளுந்து தாளித்து தான் அந்த கறி பண்ணுவோம். அந்த மாதிரி தான் கடுகு உளுந்து தாளிச்சிடலாம். இந்த கடுகை நல்லா பொரிய விட்டுறணும். இதில் இப்போ உளுந்து கொஞ்சம் சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்க வெண்டைக்காய். இது வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் நிறைய கறி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன டிப்பு நான் சாதாரணமாக நான் பண்ணுறது, யூஸ்வலாக வெண்டைக்காயை நல்லா கழுவி தொடச்சி பண்ணிவிட்டு நறுக்கிட்டு தாளிச்சிங்கன்னா அந்த கொழகொழப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படியும் அதை தாண்டி கொழகொழப்பு நிறைய இருக்குது, நீங்கள் நிறைய பண்ணும்போது அது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு 1 டீஸ்பூன் தயிர் விட்டிங்கன்னா டக்குன்னு வந்து அந்த தயிர் இதில் வந்து நல்ல கொழகொழப்பே இல்லாமல் ஈஸியாக கொலன்னு வெந்துடும்.
அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன். இப்போ இது வந்து இன்றைக்கி ஈஸியாக இருக்குது, கொஞ்சமாக பண்ணுறதுனால எனக்கு தெரியல, அதனால் நான் சேர்க்கலை. ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வதங்கின விட்டு நான் வந்து இதில் உப்பு, மஞ்சப்பொடி, மிளகா அப்படி எல்லாமே சேர்த்துக்கலாம். பட் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துங்க. எப்போ பண்ணாலும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அந்த குழகடுப்பு வெளியில் தள்ளாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வத்தல் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வெண்டைக்காயை வதக்கும் போது திடீர்னு தோணுச்சு, மாங்காய் வத்தல்லாம் சொன்னமே, வெண்டைக்காய் வத்தல் கூட நல்லா இருக்குமே. வெண்டைக்காய் வத்தலும் அப்படி தான். நம்ம வெண்டைக்காயை கழுவி தொடச்சி நறுக்கிட்டு நீள வாக்கில் துண்டுகளாக நறுக்கிட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சம் 1 நாள் 2 நாள் சும்மா முதல்ல காய வச்சிடணும். ஏன்னா அந்த குழகுழப்பு டக்குன்னு இழுத்துருங்கிறதுனால முதல்ல சும்மா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தயிர் விட்டு கொஞ்சம் வேணுங்கிற அளவு உப்பையும் போட்டு கலந்துட்டு இந்த வெண்டைக்காயை பெசரி வச்சு அடுத்தடுத்து எடுத்து காய வைக்கணும். ஆனால் நல்லா காயிற வரைக்கும் காய வச்சு எடுத்து வச்சிங்கன்னா தான் இந்த வெண்டைக்காய் வத்தல் நல்லாயிருக்கும். எப்பவுமே எல்லா வத்தலுமே நல்லா காய வச்சு எடுத்து வச்சிடணும். இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கி இருக்கு, இன்னும் கூட கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு, இதுக்கு தகுந்த அளவு உப்பு. இப்போ தீயை குறைச்சிக்கங்க. இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கு பாருங்க. வெண்டைக்காயும் நான் தீயை நல்லா கொஞ்சம் குறைச்சி வச்சு தான் வதக்கினேன். இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது நல்லா ஓரளவு வதங்கி இருக்கு. இப்போ லாஸ்ட்டில் நம்ம வச்சுருக்கோம்ல வெங்காயம், இதை வந்து நல்லா இது கசக்கிடணும். ஏன்னா அப்படியே நம்ம போட்டோம் அப்படின்னா அங்கங்கே முட்டை முட்டையாக நிற்கும் அப்படியே. அதனால் கொஞ்சம் நல்லா கசக்கிட்டு போட்டிங்கன்னா பரவலாக வரும் எல்லா பக்கமும். இப்போ இது நல்லா கசக்கியிருக்கோம் பாருங்கள். இப்போ கசக்குனதில் இந்த வெண்டைக்காய் மேலே அது தூவிடணும். முக்கியமாக ஒரு விஷயம், இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை பிடிச்சவங்களா இருந்தால் இந்த மாதிரி பண்ணலாம். அல்லது முதலையே வெங்காயத்தை வதக்கிட்டு நீங்கள் வெண்டைக்காய் வதக்கலாம். ஏன்னா இது வந்து அந்த பச்சை வாசனை பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். க்ரன்ச்சியாக வெண்டைக்காயோடு சேர்த்து அந்த வெங்காயமும் கடிப்படுற போது, குறிப்பாக சின்ன வெங்காயம் கடிப்படுற போது அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட கூட கருவேப்பிலையும் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, ஓரளவுக்கு இதுவாக இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே நான் வதக்க மாட்டேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன், அவ்வளோதான். இந்த வெங்காயம் வதங்கியும் வதங்காமல் ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். ஸோ இப்போ வெண்டைக்காய் பொரியல் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த சூட்லேயே வர ஒரு துளி வதங்கியிருக்கும், போதும். இந்த மாதிரி வரும்போது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் திரும்பவும் சொல்லணும்னா கட்டாயம் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், இது நார்மலாக பண்ணுற வெண்டைக்காய் பொரியல். ஆனால் அதில் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு வந்து வெங்காயத்தை முதல்ல போட்டு வதக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். என்னென்னா அந்த க்ரன்ச்சு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. ரொம்ப சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும், வெங்காயம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், வெங்காயம் பிடிச்சவங்களா இருந்தாங்கன்னா. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் அதை எழுதுறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்குற இடங்கள்ல சொல்கிறீங்க. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் நிறைய பேர் அப்பாவை வந்து நான் தான் நினச்சிப்பேன், ஏதாவது நமக்கு வந்து அப்பா கிட்ட கேட்கணும்னு தோணுனா இந்த நேரத்தில் அப்பா இல்லையேன்னு வருத்தமாக இருக்கும். முன்னாடி வந்து ஊருக்கெல்லாம் போயிருக்கும்போது ஒரு சமயம், அதாவது அப்பா இறக்கிறதுக்கு ஒரு 3-4 வருஷங்களுக்கு முன்னாடி சிறுகுடல்பட்டி அவரோட பிறந்த ஊருக்கு போயிருந்தோம். அப்பாவோட எல்லாரும் போயிருந்தோம். அப்பா வந்து அன்னைக்கு ஒரு பயங்கர எக்ஸைட்டடாக
எல்லா இடங்களையும் தானே கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. இது இந்த ஊரணி, இது வந்து இந்த இந்த கல்லு, இந்த வீட்ல இங்க இருப்போம், இங்க சாப்பிடுவோம், இந்த கோவிலுக்கு போவோம்ன்னு எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கு அவ்ளோ சந்தோஷமா ஒவ்வொரு இடம் முந்திலாம் போயிருந்தாலும், ஏனோ தெரியல அந்த தடவ வந்து அவர் வந்து ஒவ்வொரு விஷயமும் நுணுக்கமா அப்பா சொன்னாங்க. அதுல கடைசியில வந்து ஒரு ஊர் எல்லையில வந்து ஒரு சுமைதாங்கி கல் இருந்தது. அந்த கல்லுக்கிட்ட போம்போது, அப்பா ஒரு 5 நிமிஷம் அதுல அப்படியே போய் உட்காந்துட்டு, யோசனை பண்ணி இந்த கல்லுல தான் நான் வந்து சின்ன வயசுல வந்து உட்காந்துருப்பேன். அங்க வந்து வரவங்கலாம் என்ன சொன்னாங்க, "என்ன என்ன வேலை? ஒண்ணும் முத்து ஒண்ணும் வேலை இல்லையான்னு?" கேட்பாங்க. "இல்ல உட்காந்துருக்கேன், கவிதை எழுதுறேன்னு" ஏதாவது சொல்லுவேன். "கவிதை எழுதுறியா? ஒண்ணும் எழுதுற. பொழப்ப பாருன்னு" சொல்லுவாங்க. என்ன விரட்டி விடுவாங்க. அதனால இங்க உட்காரும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. எல்லாரும் என்ன சொன்னது ஞாபகம் வந்தது எனக்கு அப்டின்னாங்க. நான் தான் நெனச்சுட்டேன். அந்த இடத்துல அந்த காலத்துல சொன்ன இதெல்லாம் மீறி, அப்பா எந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல இந்த இந்த பாடல்கள்லாம் எழுதி இன்னைக்கு தமிழுக்கு பெருமை சேர்த்தாங்க அப்படிங்கிறத நெனச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா, அவர் வந்து படிச்ச அந்த 8ஆம் வகுப்பு அந்த குருகுலத்துல ஆக்சுவலா அதெல்லாம் கூட நாங்க போய் பார்த்தோம். இப்போ வரைக்கும் அந்த குருகுலத்தோட ஓரளவுக்கு டச் இருந்துட்டு இருக்குது. அந்த குருகுலத்துல 8ஆம் வகுப்புல படிச்ச ஒரு மாணவன் இன்னைக்கு இந்த அளவுக்கு எழுதிட்டு எல்லாம் பதிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னா பெரிய விஷயம். அன்னைக்கு அப்பாவோட அந்த பயணிச்சு, அப்பா சொன்ன அந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது, இன்னைக்கு வந்து சில விஷயங்கள் அதுல ஞாபகம் வந்து அப்பாட்ட இப்படிலாம் இருக்குமாப்பான்னு கேட்கலான்னு நினைக்கும்போது, அப்பா இல்லன்னு வருத்தமா இருக்கும். ஆனாலும் அவர் சொன்ன விஷயங்கள் மனசுல பதிஞ்ச விஷயங்கள், அன்னைக்கு பார்த்த மத்த நாட்கள பார்க்கறதுக்கும், இப்ப பார்க்கறதுக்கும், அப்பாவோட அன்னைக்கு நாங்க பார்த்ததுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. நெறைய விஷயங்கள் அதுல மனசுல பதிஞ்சதாவும் இருக்கு. உங்ககிட்ட அத பரிமாறிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. பரிமாறிக்கிட்டேன். மீண்டும் இன்னும் ஒரு பதிவுல உங்களை சந்திக்கும் வரை நன்றி. வணக்கம்.